நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளாக ஆசரிக்கப்படுகின்ற தூய ஆவியின் திருநாள், விட் சண்டே, த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட். இன்றைய நாள் சற்று தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுறை பகுதி, அது யோவேலின் தீர்க்கதரிசன ஆகமம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் உடைய உள்ள பகுதி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் உடைய. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியர்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய அருளுரை ஜெப பாடலாக புதிய கீர்த்தனை புஸ்தகத்தில் 105வது பாடல், ஆவியை மழை போலே ஊற்றும். பல ஆடுகளை இயேசு மந்தையிற்கூட்டும். பாவிகற்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரிந்து நீர் பேசியே இறங்கிடச் செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும். அன்பினால் ஜீவனை விட்டீர். ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றீர். இன்பப் பெருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களை சேரும். ஆவியை மழை போலே ஊற்றும். காத்திருந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளா முன்னே பாதம் சேரும். தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுத்த லோகம் வர தூயாவி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தையே நிதம் நிதம் தேடி பாத்திரராக அநேகர் எழும்ப பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும் என்ற அந்த 105வது கீர்த்தனை பாடல் இதற்கு பொருத்தமாக இருக்கும். அதனுடைய ராகம் அதை நான் யூடியூப் வீடியோவிலே டிஸ்கிரிப்ஷனிலே அந்த லிங்கை நான் வழங்குகின்றேன். அதேபோல் இன்றைய நாள் வழிபாட்டினுடைய படி வாக்கியமாக, மனிதர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கடவுள் உரைக்கிறார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21 ஆகிய வசனங்களில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுடைய வழிபாட்டு நிறம் ஒயிட், வெள்ளை. அதேபோல் இந்த வாரத்தினுடைய மையப்பொருள் ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் நிறைவு, த கன்சுமேஷன் ஆஃப் ஈஸ்டர் டைட். த கன்சுமேஷன் ஆஃப் ஈஸ்டர் டைட், ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் நிறைவு. இந்த வழிபாட்டினுடைய மையப்பொருளாக, அருளுரை மையப்பொருளாக, வெயிட்டிங் ஃபார் த அவுட்போரிங் ஆஃப் த ஸ்பிரிட். வெயிட்டிங் ஃபார் த அவுட்போரிங் ஆஃப் த ஸ்பிரிட், தூய ஆவின் வெளிப்பாட்டிற்காக காத்திருத்தல். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் மற்றும் 8ஆம் வசனங்களில் இருந்து இந்த தலைப்பு எடுத்தாளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த தூய ஆவியினுடைய அந்த திருநாள், தூய ஆவின் திருநாள், அதனுடைய பின்னணியை நாம் சற்று அறிந்து கொள்வது நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவின் திருநாள் என்பதும் பெந்தேகோஸ்தே திருநாள் என்பதும் ஒன்றுதான். இத்திருநாள் கிறிஸ்தவ திருச்சபை தோன்றும் முன்பே இருந்தது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இத்திருநாளுக்கும் பழைய ஏற்பாட்டு கால திருநாளுக்கும் மிகுந்த வேற்றுமைகள் உண்டு. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் 50ஆம் நாள் உயிர்த்தெழுந்த விழாவின் மகிழ்ச்சி 7 வாரங்கள் நீடித்து விழா காலம் இன்றோடு முடிவடைகின்றது என்பது சுட்டப்படுகிறது. பெந்தேகோஸ்தே திருநாள்
என்பது இஸ்ரவேலருக்கும் புதிய இஸ்ரவேலருக்கும் பாஷா பண்டிகை நின்று 50ஆம் நாளில் வருவது. இஸ்ரவேலர் சீனாய் மலையில் கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை இந்த நாளிலே நினைவு கூர்ந்தார்கள். இஸ்ரவேலர் 30 விழாக்களை கொண்டாடினார்கள். யாத்ரா 34ஆம் அதிகாரம் 22, 23 வசனம், 2 தினவர்த்தமானம் 8ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள், அதாவது 2 குறிப்பேடு 2 நாளாகும் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 34 வசனங்கள். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். புதிய திருச்சபை, புதிய உடன்படிக்கையின் மக்கள் பெந்தேகோஸ்தே திருச்சபையின் பிறந்த நாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50ஆம் நாளில் சீசர்கள் மீது பரிசுத்த ஆவியை கடவுள் ஊற்றுகின்றார். எல்லாருடைய இதயத்திலும் புதிய பிரமாணம் எழுதப்பட்டது. பாபேல் நிகழ்ச்சியால் சிதறடிக்கப்பட்ட மனுக்குலம் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலால் இணைக்கப்படுகிறது. பாபேல் கோபுர நிகழ்ச்சியில் பழமொழிகளை பேச செய்து சிதறடித்தார். பரிசுத்த ஆவியின் பண்டிகை அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதால், பரிசுத்த ஆவி நாளிலே அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதால் யாரோ ஒரு மொழியில் பேச கூடி வந்திருந்தோர் யாவரும் கர்த்தரின் மகத்துவத்தை தங்கள் தங்கள் தாய்மொழியில் பேச கேட்டார்கள். அற்புதம் யாவருடைய இருதயத்திலும் நடந்தது. இணைக்கப்பட்டார்கள். திருச்சபை பிறந்தது. இத்திருநாளை வெண்ஞாயிறு, ஒயிட் சண்டே என்று அழைப்பது உண்டு. இப்பெயர் இத்திருநாளுக்கு வந்த வரலாறு பற்றி பல கருத்துகள், அதனுடைய வேறுபாடுகள், பல கருத்து வேறுபாடுகளும் உண்டு. யூதர்கள் இத்திருநாளிலே வெண்ணுடை அணிவார்கள். இச்சூழலே இத்திருநாளுக்கு பெயர் தந்தது என்பார் ஒரு சாரார். எவ்வாறு இருந்தாலும் மிகப்பெரிய திருநாட்கள் இதுவும் ஒன்றென்று நாம் அதை ஆசரித்து இத்திருநாளுக்கான ஒப்பனை, அணி செய்தல், பாடல்கள் முதலியவற்றால் இந்த வழிபாட்டினை அழகுறச் செய்து இத்திருநாளுக்கானதாக நாம் ஆசரிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ரோமர் சபையிலும் லுத்தரன் சபையிலும் இத்திருநாளுக்கு 2ஆம் நாள் வழிபாடு, அதாவது 2ஆம் நாள் ஆராதனை முறைமையும் நமக்கு உண்டு. ஆராதனை நடத்தப்படுவதும் உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருளுரை பகுதியினுடைய சொற்குறிப்புகளை நாம் சற்று புரிந்து கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பின்பு என்கின்ற அந்த வார்த்தை, இது வருங்காலத்தை குறிக்கும். கர்த்தர் தாமாக தெரிந்த நாள் என்று நாம் அதை கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் ஆவி என்கின்ற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இது கர்த்தரின் புரட்சிகரமான வல்லமையை குறிக்கிறது. ஊற்றுவேன் என்கின்ற அந்த பகுதி, ஆவியை ஊற்ற முடியுமா? ஆவியை ஊற்ற முடியுமா? இதில் உருவக போதனை அடங்கியுள்ளது. திரும்ப திரும்ப பொழிவேன், அதாவது நீ கேட்டதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் தருவேன், பொழிவேன் என பொருள். இதிலே பெறுபவர் யார்? ஆவியை ஆண்டவர் கடவுள் பொழிகிறார். அதை பெறுபவர் யார்? மனுமக்கள் அனைவரும் பெறுகிறார்கள். விளக்குவார் இல்லை, இது வேண்டாம் என்று விளக்குவார் இல்லை. உன்னை தவிர, அதாவது வர இருக்கும் ஆவி மழையை தடுப்பார், உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. அடுத்ததாக மடை திறந்தன ஆவி பொழிந்தகால் விளைவது என்ன? மடை திறந்தன ஆவி பொழிந்தகால் விளைவது என்ன? தன் வசம் இழந்து பரன் வசப்படுவர். தன் வசம் இழந்து பரன் வசப்படுவர். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே மிக மிக நுண்ணிய தொடர்பு ஏற்படும். இதனால் மிக மிக நுண்ணிய தொடர்பு ஏற்படும். மடை திறந்தன ஆவி பொழிந்தகால் விளைவது என்ன? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே மிக மிக நுண்ணிய தொடர்பு ஏற்படும். அடுத்ததாக சொப்பனம், அர்த்தம் கூடிய கனவு, கடவுள் பற்றால் வரும் வரம், கனவின் திறம் உரைப்பது, கனவின் திறம் உரைப்பது. அடுத்ததாக தரிசனம் என்ற வார்த்தை, கடவுள் மக்களுக்கு ஆற்ற இருக்கும் நல்வழிகளை காட்டும் தரிசனம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மக்களுக்கு ஆற்ற இருக்கும் நல்வழிகளை காட்டும் தரிசனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்த வானை காட்டியும் கீழே பூமியை காட்டியும், உயர்ந்த வானை காட்டியும் கீழே பூமியை காட்டியும் நிகழ இருக்கும் அற்புதங்கள் யாவை என காட்டுவேன் என்பதாக அங்கே சுட்டுகின்றார். உயர்ந்த வானை காட்டியும் கீழே பூமியை காட்டியும் நிகழ இருக்கும் அற்புதங்கள் யாவை என காட்டுவேன். அடுத்தாக யோவேல் சொல்லும் இப்பகுதியினுடைய மையம் மாறும் என்பது யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சூரியன் மாறும், சந்திரன் மாறும், நிலை மாறும் என்பது மட்டும் அல்ல, தன்மையே மாறும். இது அற்புதம். மாறுவது நான்,
மாற்றுவது யாவே, செயலாற்றுவது ஆவி. மாறுவது நான், மாற்றுவது யாவே, செயலாற்றுவது ஆவி. இந்த தொடர்பு ஐக்கியம் உடையவர்களே மீட்கப்பட்டார்கள். அதாவது மாறுவது நான், மாற்றுவது யாவே, செயலாற்றுவது ஆவி. இந்த தொடர்பு ஐக்கியம் உடையவர்களே மீட்கப்பட்டார்கள். அதாவது முதல் பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் பரன் வசப்பட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதல் பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் பரன் வசப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு செய்த பிரசங்கத்தில், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதும் நாவு வரங்களால் பேசினதும் நம்முடைய பிரசங்க வாக்கியத்தில் கூறப்பட்ட தீர்க்கதரிசன நிறைவேற்றமே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றம் பழைய ஏற்பாட்டின் எதிர்நோக்குதலை விட மிக மிக அதிகம் என இங்கே உணர முடிகிறது. பெந்தேகோஸ்தே நாள் பழைய உடன்படிக்கையின் இறுதி நாள், புதியதொரு சகாப்தத்தின் தொடக்க நாள். புதிய ஆவியின் புதிய சகாப்தம் மீட்பின் காலம், மீட்கப்பட்டவர்களின் தொகுப்பின் காலம், அதாவது திருச்சபை காலம். ஆகையால் இந்த திருமறை பகுதியை புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதலை அடிப்படையாக வைத்தே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில் புதிய சகாப்தத்தின் கடவுள் தம்முடைய ஆவியை எல்லா மனுமக்கள் மேலும், அதாவது வயோதிபர், இளைஞர், ஆண், பெண், அடிமைகள் எல்லார் மேலும் ஊற்றுவதாக இங்கே வாக்களிக்கிறார். பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் உரியவர். சாதாரண மக்களும் கூட அவரை பெறலாம். அதாவது பரிசுத்த ஆவியின் மூலம் எல்லாரும் கடவுளோடு உறவுபடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வசனம் 30-31 கர்த்தருடைய நாள் என்பதாக பார்க்கின்றோம். யுக இறுதி, அதாவது உலக நிறைவு சம்பவத்தை சுற்றுகின்ற வாக்கியங்கள் இவைகள். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன் நடக்கும் அடையாளமாகவே கூறப்படுகிறது. அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அற்புதங்களை காட்டுவேன். அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் தீர்க்க தரிசன ஆகமத்திலும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 30-31 கூறப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்கப் போகிறவர்களாகவே குறிக்கப்படுகின்றன. வசனம் 32 இறுதி நாட்களின் பயங்கர சம்பவங்களுக்கு தப்புகிறவர்கள் யார்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களே, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், மீந்திருப்பவர்கள், அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வர்களே, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், மீந்திருப்பவர்கள், மீட்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தான் அருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தான் அருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்மை வரவழைத்து பிரகாசிப்பிக்கிறார் என லுத்தர் கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்மை வரவழைத்து நம்மை பிரகாசிப்பிக்கிறார் என்று லுத்தர் கூறுகின்றார். 3ஆம் பிரிவினுடைய அர்த்தமாக நாம் அதை பார்க்கின்றோம். விசுவாச அறிக்கையினுடைய இத்தகைய மீட்பு சீயோன் மலையிலும் எருசலேமில் நடக்கப் போவதாக யோவேல் கூறுகிறார். அது முதல் பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறும். இந்த மீட்பு சீயோன் மலையிலும் எருசலேம் நடக்கப் போவதாக யோவேல் சொன்ன அந்த மீட்பு அதாவது முதல் பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே நிறைவேறினதாக நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களின் பாக்கிய நிலை என்ன? பரிசுத்த ஆவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் பாக்கிய நிலை என்ன? ஒன்று, மனுமக்கள் யாவரும் வேறுபாடின்றி கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் கனி ஐக்கியம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் கனி ஐக்கியம். இரண்டாவதாக, ஐக்கிய வாழ்வு திருச்சபையில் மலர்கிறது. பரிசுத்த ஆவியின் பலவித வரங்களை பெற்றவர்கள் ஒரே கடவுளின் நாமத்தை தொழுது கொண்டு அவரை சேவிப்பதில் வாழ்க்கையின் லட்சியம் எழுதப்படுகிறது. மூன்றாவதாக, இறுதியில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பெற்றவர்களே மீட்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியில் நடத்தப்பெற்றவர்களே மீட்கப்பெற்றவர்கள், நித்திய வாழ்வுக்கு உரியவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய சங்கீத பகுதியாக சங்கீதம் 118 14 தொடங்கி 24 வரைக்கும், அங்கே வீடு கட்டுவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும். இன்று நாளுடைய பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஏசாயா 44ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்வருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது,
என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று. அதே சமயம் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர அங்கே கடவுள் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனையின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஒரு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அருளப்பட்டார் என்று அந்த பகுதியில் அந்த சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதுபோல இந்த நாள் ஒரு நற்செய்தி வாக்கியமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 23 தொடங்கி 31 வரைக்குமாய் அதிலே நாம் கடவுள் அனுப்ப போகின்ற அந்த தேற்றவாளன் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடைய சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்றும் நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் பிதா என்னிலும் அங்கே பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். நிறைவாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று, ஆவியின் ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆவியின் முத்திரையை தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆவியின் வல்லமையை சாதித்து காட்டுங்கள். ஒன்று, ஆவியின் ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆவியின் முத்திரையை தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆவியின் வல்லமையை சாதித்து காட்டுங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எனக்காகவும் என்னுடைய இறை ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.